டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நடந்து முடிந்த +2 பப்ளிக் எக்ஸாமில் ஒரே சென்டர்ஸில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் கெமிஸ்ட்ரியில் 167 பேர் முழுமையாக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது அல்லாமல் இன்னும் பல மாணவ மாணவிகள் 100க்கு 99 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது சம்மந்தமான பல்வேறு புகார்கள் வந்திருக்கு. ஸோ இது குறித்து முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மே 8ஆம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பல்வேறு பாடங்களில் சென்டம் மாணவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிட்டத்தட்ட 9536 பேர் எடுத்தாங்க. மேக்ஸ்லேயே 3027 எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 4208 பேர் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியிலையுமே 3181 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அறிவியல் பாடங்களில் தேர்ச்சி சதவீதமே ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற பாடங்களில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே எக்ஸாம் சென்டரில் தேர்வு எழுதிய 167 பேர் பார்த்திங்கன்னா முழுமையாக 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது அல்லாமல் பல ஸ்டூடெண்ட்ஸ் அதே சென்டர்ஸில் கெமிஸ்ட்ரியில் 100க்கு 99 எடுத்திருக்காங்க. இப்போ கல்வியாளர்கள் ஆசிரியர் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, முறைகேடு நடக்காமல் இந்த மாதிரியான மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் இருக்குது. அரசு மாதிரி பள்ளியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. 101 பேர் எழுதி கெமிஸ்ட்ரியில் 6 மாணவ மாணவிகள் மட்டும்தான் சென்டம் எடுத்திருக்காங்க. இது அல்லாமல் செஞ்சி ஒன்றியத்தை பிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 17 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. செஞ்சி அல் ஹிலால் தேர்வு மையத்தில் 35 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 14 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 பேர், மொத்தம் 251 பேர் கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் கல்வியாளர்கள் மத்தியில், ஆசிரியர் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. இது சரியாக விசாரிக்கணும். பள்ளி கல்வித்துறை என்ன செய்யணும்னா முறையாக விசாரித்து, ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் கண்டுபிடிச்சாங்க. ஒரே சென்டர்ஸில் அதிகமான சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த சென்டர்ஸில், வேறு எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு. காரணம் என்னென்னா, நல்லா எக்ஸாம்ஸ்க்கு படித்து மதிப்பெண் குறைவாக எழுத்தக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான முறைகள் கண்டிப்பாக விசாரிக்கப்படணும். எந்தெந்த சென்டர்ஸில் இருக்குது, இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் இருக்காங்க, எந்தெந்த ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்ட்டு கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மத்தியில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். செஞ்சி மாவட்டத்தில் விழுப்புரத்தில் ஒரே சென்டர்ஸில் 167 பேர் கெமிஸ்ட்ரியில் சென்டம் என்பது எடுக்கவே முடியாது அப்படின்னு டீச்சர்ஸ் எல்லாம் அடித்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.